இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். மேக்கப் போடுவதில் ஏற்பட்ட போட்டி, லிப்ஸ்டிக் பூசுவதால் வந்த வினை, சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் டபேதார் என்ற பெருமை பெற்ற மாதவி என்பவரை பணியிடை மாற்றம் செய்த சென்னை மாநகராட்சி. அந்த மாநகராட்சியின் மேயராக இருப்பவர் திமுகவை சேர்ந்த பிரியா ராஜன் என்பவர், பெண் மேயர். அவர் நிறைய லிப்ஸ்டிக் பூசுவார் என்று சொல்லப்படுகிறது. அந்த மேயருக்கு நிகராக லிப்ஸ்டிக் பூசிய ஒரே காரணத்திற்காக பெண் டபேதார் மாதவி என்பவரை பணியிடை மாற்றம் செய்திருக்கிறார்கள். அவரை பணியிடை மாற்றம் செய்வதற்கு முன்பு அவர் தாமதமாக வேலைக்கு வருவதாகவும், சொன்ன வேலையை அவர் சரியாக செய்யவில்லை என்றும் பல குற்றச்சாட்டுக்களை சொல்லி அந்த டபேதார் மாதவிக்கு மெமோ கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கொடுக்கப்பட்ட மெமோவிற்கு அவர் சொன்ன பதில் என்பதை பற்றி சற்று விரிவாக பார்க்கின்ற பொழுது, அவர் வேலைக்கு சரியாக வருவதில்லை, தாமதமாக வருகிறார் என்ற குற்றச்சாட்டிற்கு அவர் பதில் சொல்லி, மேயரின் உதவியாளர் சிவசங்கரன் என்பவருக்கு அனுப்பியுள்ள பதில் என்னவென்று கேட்டால், நான் தினமும் வெகு தொலைவில் இருந்து அலுவலகத்திற்கு வந்து செல்கிறேன். அலுவலக பணி முடிந்து தாமதமாக இரவு 8 அல்லது 9 மணிக்குத்தான் செல்கிறேன். வீட்டிற்கு செல்ல இரவு 11 மணிக்கு மேல் ஆகிறது. பின் சமைத்து சாப்பிட்டு படுக்க நள்ளிரவு 1 மணி ஆகிவிடுகிறது. மீண்டும் எழுந்து காலையில் பணிக்கு வர உடம்பு சரியில்லாமல் போகிறது. என் கை மற்றும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் என்னால் வேகமாக நடக்க முடியவில்லை. இதனால் அலுவலக நேரத்திற்கு என்னால் சரியாக வர இயலவில்லை. கடந்த 2 நாட்களாகத்தான் அலுவலகத்திற்கு முன்னதாக வந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் அலுவலகத்திற்கு உரிய நேரத்தில் வந்து விடுகிறேன். ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலதாமதமாக காலை 10:30 மணிக்கு வர நேரிட்டது. அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்க மொபைல் போன் வேலை செய்யவில்லை. என் முறைப்பணி காலங்களில் பணிக்கு சரியாக வந்திருக்கிறேன். நீங்கள் குற்றம் சாட்டியதைப் போல முறைப்பணி செய்யாத நாட்களை குறிப்பிட்டு காட்டவும். உயர் அதிகாரிகளின் ஆணையை உதாசீனப்படுத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனக்கு என்ன ஆணை வழங்கினீர்கள்? நான் எந்த ஆணையை உதாசீனப்படுத்தினேன்? விவரமாக கூறவும். அலுவலக நடைமுறைகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தாங்கள் என்னை உதட்டுக்கு பூசுகின்ற லிப்ஸ்டிக் போடக்கூடாது என்று கூறினீர்கள். அதை மீறி உதட்டு சாயம் பூசினேன். இது குற்றம் என்றால் எந்த அரசாணையில் உதட்டு சாயம் பூசக்கூடாது என்று இருக்கிறது என்று தெரியப்படுத்தவும். மேலும் யாரிடமும் பேசக்கூடாது, எந்த பிரிவுக்கும் போகக்கூடாது என தடுப்பது மனித உரிமை மீறல். இவ்வாறு கேள்விகளுக்கு மாதவி எழுத்து மூலமாக பதிலளித்திருக்கிறார். அந்த மெமோ விளக்க கடிதம் வெளியானதை தொடர்ந்து பெண் டபேதார் அதிக லிப்ஸ்டிக் போட்டதால் தான் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்ற தகவல் வெளியானது. டபேதாராக பணியாற்றிய முதல் பெண் என்ற பெருமை பெற்ற மாதவி தற்போது மணலி மண்டல அலுவலக உதவியாளராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், மேக்கப் போடுகின்ற பிரச்சனை திராவிட மாடல் கட்சியில் தொடர்ந்து இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் திராவிட மாடலே சினிமா துறையிலிருந்து வந்தது. இவர்கள் அரிதாரம் பூசி திரைத்துறையில் நடிக்க ஆரம்பித்தவர்கள். திரைத்துறையில் நடிக்க ஆரம்பித்து அதற்கு பிறகு அரசியலில் நடிக்க ஆரம்பித்தார். இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தந்தை கலைஞர் அவர்கள் சில நாடகங்களில் நடித்திருக்கிறார், திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் தொலைக்காட்சி தொடரில் நடித்திருக்கிறார். அடுத்து துணை முதலமைச்சராக போகிறார் என்று சொல்லப்படுகின்ற உதயநிதி ஸ்டாலின் பல திரைப்படங்களில் நடிகராக நடித்திருக்கிறார். இந்த மேயர் பிரியாராஜன் ஏற்கனவே அதிகம் மேக்கப் போடுவதாக சொல்லப்படுகிறது. இந்த மேயர் பிரியாராஜனும் டபேதார் மாதவிக்கும் மேக்கப் போடுவதில் ஏற்பட்ட பிரச்சனை, மேயருக்கு நிகராக லிப்ஸ்டிக் பூசியதால் தான் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி இன்றைக்கு கசிவதை பார்த்தால், மொத்தத்தில் திமுக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, திமுக மேயர் பிரியாராஜன் இவர்கள்லாம் மேக்கப் போடுவதில் காட்டுகின்ற ஆர்வத்தை, மேக்கப் போடுவதில் காட்டுகின்ற அந்த முயற்சியை, இவர்கள் மேக்கப் பூசுவதில் எடுத்துக்கொள்கின்ற நேரத்தை மக்கள் பணி செய்வதில் செலவிட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். மக்கள் பணி செய்வதை விட இவர்கள் தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்வது, வெற்று விளம்பரங்களை வெளியிடுவது,
தேவையில்லாத புகழ்ச்சிக்கு ஆளாவது, தன்னை புகழ்வதற்கென்று சிலரை வைத்துக் கொள்வது, இப்படி புகழ்வதற்கென்று சிலரை வைத்துக் கொண்டு நிர்வாகத்தை சீரழிப்பதுதான் திராவிட மாடலின் சாதனை. சென்னை மாநகராட்சியே இப்படி இருக்கிறது என்று சொன்னால் தலைமைச் செயலகம் எப்படி இருக்கும், மற்ற மாநகராட்சிகள் எப்படி இருக்கும், திமுக அதிகாரத்தில் இருக்கின்ற பகுதியெல்லாம் எவ்வளவு சீரழிந்திருக்கும் என்பதற்கு இவையெல்லாம் மிகப்பெரிய உதாரணங்கள். மக்கள் பிரச்சனைகளில் ஆர்வம் காட்டுவதை விட்டுவிட்டு மக்கள் பிரச்சனைகளை தீர்வு காட்டுவதில், மக்கள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை தருவதில் இவர்கள் ஆர்வம் காட்டுவதை விட்டுவிட்டு வெறும் மேக்கப் போடுவதில் போட்டி போட்டுக் கொண்டிருந்தால் தமிழ்நாடு நாசமாவதை எவனாலும் தடுக்க முடியாது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.